அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 9/3/2025 குரோதி வருடம் ஆசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2 மணி வரை. சூரிய உதயம் 6:26 சூரிய லக்னம் கும்பம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். திறன்பட அறிந்து உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும். தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய பயணிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் பாராட்ட பெறுவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலே உறவில் நல்லிணக்கம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள். கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. இதனால் சிறந்த ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னுரிமைப்படி உங்களுடைய செயல்களை செய்வதற்கு மனதில் தெளிவு மேற்கொள்ள வேண்டியது நல்லது. விழிப்புணர்வுடன் உங்களுடைய செயல்களை செய்து வளர்ச்சி காண்பிப்பீங்க. பணியில் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு ஆலோசனை கிடைக்கும். இது உங்களுக்கு தாய் அல்லது தந்தைக்காக கூட இருக்கலாம். இதன் மூலம் உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நிதி விஷயத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படும். உங்களால் சேமிக்க இயலும். ஆரோக்கிய பிரச்சனை காணப்படாது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும். அமைதியாக இருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கவனமுடன் பணியாற்றுங்கள். கவனச்சிதறலுக்கு இடம் அளிக்காதீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் திணிக்காதீங்க. அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சிறப்பாக சேமிக்க ஒரு திட்டத்தை நீங்கள் அமைத்து பணியாற்ற வேண்டும். வயிறு உப்பசம் ஏற்பட வாய்ப்பிற்கு. உணவில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி செயல்படுத்துவதன் மூலம் பணியின் தரத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு திருப்தி காணக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாள். நெருங்கிய உறவினர்கள் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது உங்கள் தாய் அல்லது தந்தைக்காக கூட இருக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நிதி விஷயத்தை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறருடன் உரையாடும் போது கவனித்து உரையாட வேண்டும். பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. சிக்கலான பணிகளை நீங்கள் கவனமாகவும் எளிதாகவும் கையாளுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி உறுதி அப்படின்னே சொல்லலாம். உங்கள் துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களிடத்தில் காணக்கூடிய பணம் போதுமானதாக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த ஆற்றல் காணக்கூடிய ஒரு நாள். அதற்கென நல்ல பெயர் பெறுவீங்க. உங்களுடைய பணியில் மாறுதல்கள் நேரிடலாம். உங்களுடைய பணிகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பணியில் மும்பரமாக செயல்படுவீங்க. மேலதிகாரியின் அங்கீகாரம் பெறுவீங்க. காதலுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களின் சிறந்த உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க. நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. கால்வலியால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்கள் காணக்கூடிய நாள்.
உங்களின் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்கும் பதட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். திருமண திட்டங்கள் பற்றிய உரையாடல்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுங்கள். காதலுக்கு ஏற்ற நாள் அல்ல. பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். பண இழப்புகள் அல்லது பண திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாயின் உடல்நிலை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. அந்த வகையில் செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முழுவதுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் கவன சிதறலுக்கு ஆளாகாதீங்க. இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருவருக்கும் இடையிலான கருத்து வேற்றுமை தவிர்க்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது நல்லது. செலவுகளை கண்காணிக்க வேண்டும். பணத்தை கவனமான முறையில் கையாளுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள். உங்களுடைய சுய முயற்சிகள் மூலம் கடினமான பணிகளையும் உழைத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பணிகள் அதிகமாக காணப்படும். சூழ்நிலைகளை திறமையாக கையாண்டு சவால்களை நீங்கள் சமாளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களின் அணுகுமுறை உங்கள் பிரியமானவரிடத்தில் பாராட்டும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு. நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகின்றது. நீங்கள் கணிசமான ஒரு தொகையை சேமிப்பீங்க. கால்வலி மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று விரக்தியான ஒரு மனநிலையை தவிர்த்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாக அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். பணியில் கூடுதல் சுமைகள் காணப்படலாம். பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிக்காத வகையில் அமைஞ்சிருக்கு. காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று பண வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள். பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது. இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, விவேகத்துடன் யோசித்து செயல்பட வேண்டும். கடந்த காலத்தை பற்றிய யோசனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சாதகமற்ற சூழ்நிலைகளை சமாளித்து அதனை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். எனவே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். அதிகரிக்கும் பணி சுமை காரணமாக வேறு வேலை நீங்கள் தேடுவீங்க. இன்று காதலை எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு காணப்படும். நிதி நிலைமையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்குது என்றாலுமே ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் காணப்படலாம். உங்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.